செகாஞ்சி பேசுகின்றேன். குருவினை எப்படி உணர்வுபூர்வமாக தேடுவது? உணர்வுபூர்வமான மொழிதான் நம்முடைய தேவைகளை தெய்வத்திடமிருந்தோ அல்லது இயற்கையிடமிருந்தோ பிரபஞ்சத்திடமிருந்தோ நாம் பெற முடியும். உணர்வு மொழி பேசும் ஒருவனால்தான் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், இறையோடு தொடர்பு கொள்ள முடியும். பிரபஞ்சத்திற்கு பாஷை ஒன்று என்றால் அது உணர்வு மொழிதான். உணர்வுபூர்வமாக பிரபஞ்சத்திடம் தெய்வத்திடம் கேட்டால் அது கண்டிப்பாக செயலாக்கம் பெறும். எது வேண்டுமோ அது கிடைத்து விட்டதாக எண்ணி நாம் மனதில் காட்சிப்படுத்தினால் அது ஆழ் மனதில் பதிந்து செயலாக உயிர் தரும். நினைந்து